திராவிடவாதிகளும். அம்பேத்கருக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் டாக்டர் இரட்டமலை சீனிவாசன் அவர்கள். இன்னும் சொல்லப்போனால் நாமெல்லாம் கொண்டாடக்கூடிய மகாத்மா காந்தி என்று சொல்லக்கூடிய காந்திக்கு தமிழில் கையெழுத்திட கற்றுக் கொடுத்தவர் எம் இனத்தின் அடையாளம் திவான் பகதூர் இரட்டமலை சீனிவாசன் அவர்கள் என்பதை இந்த தமிழ் சமூகம் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு பறையனுடைய குடியிருப்புகளை முழுக்க முழுக்க இங்கே பெரியாரை திணிக்கின்ற வேலையை இந்த தலித்தியமும் திராவிடமும் தொடர்ச்சியாக செய்து வருகிறது. திராவிடத்தையும் சரி, தலித்தியத்தையும் சரி, ஒட்டுமொத்த பத்திரிகை சமூகத்தையும் சரி, நாங்கள் ஒரு எச்சரிக்கையோடு பதிவு செய்கிறோம். எங்கள் முன்னோர்கள் இந்த அறிவு சமூகமான அறிவுக்கூடி சமூகத்தினுடைய அடையாளம் பெரியாருக்கெல்லாம் அப்பனுக்கு அப்பன், அதாவது ராமசாமி நாயக்கனுக்கு அப்பனுக்கு அப்பன் என் முப்பாட்டன் அறிவர் அயோத்தியாச பண்டிதர் அவர்கள். அவர் என்ன கருத்துக்களை, அவருடைய என்ன கொள்கையை முன்வைத்தாரோ அந்த கொள்கையை இங்கு இரட்டடிப்பு செய்து மறைக்கப்பட்டு அந்த கொள்கையெல்லாம் ராமசாமி நாயக்கர் சொன்னார் என்று, அவர்தான் பரப்பினார் என்று இங்கு திட்டமிட்டு ஒரு தலித்திய கும்பலும் திராவிட கும்பலும் இங்கே பரப்பி கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் எச்சரிக்கையோடு வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பறவை முழுமையாக தலித்தியத்தை வேறறுக்கும், திராவிடத்தை வேறறுக்கும், பறையர் வரலாற்றை முன்னெடுக்கும். அதுபோல பறையனுடைய வரலாற்றை, பறையர் பெருங்குடி சமூகத்துடைய முன்னோருடைய வரலாற்றை முன்னெடுக்கிறது தான் எங்களோட முதல் குறிக்கோள். தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பறவையுடைய முதல் குறிக்கோள் எங்களது முன்னோர்கள் அறிவர் அயோத்தியாச பண்டிதர் டாக்டர் இரட்டமலை சீனிவாசன். பெருந்தலைவர் என்றால் அது MC ராஜா அவர்களை சாரும். காங்கிரஸ்வாதிகள் பெருந்தலைவர் என்ற பட்டத்தை பெருந்தலைவர் காமராஜருக்கு கொடுத்து மகிழ்ந்தார்கள். அதன் பின்பு வந்த திராவிட ஆட்சியாளர்கள் பெருந்தலைவர் என்ற சொல்லுக்கே களங்கம் ஏற்படுத்தும் விதமாக ஒவ்வொரு பஞ்சாயத்து தலைவரையும் பெருந்தலைவர் என்று அழைக்க வேண்டும் என காமராஜர் அவர்களை ஏற்றிப்பு செய்வதற்காக மீண்டும் அந்த பெருந்தலைவர் என்ற ஒரு புகழ் சேர்க்கக்கூடிய பட்டத்தை பஞ்சாயத்து தலைவர்களுக்கு வழங்கினார்கள் திராவிட கும்பல். ஆகையால் இங்கு பறையர் பெருங்குடி சமூகம் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை ஒழிக்கக்கூடிய இரண்டே ஒன்றுதான், ஒன்று தலித்தியம், ஒன்று திராவிடம். நீ தலித் என்று சொன்னால் நான் பறையர் என்று உரைக்க சொல், நீ திராவிடர் என்று சொன்னால் நான் தமிழர் என்று உரைக்க சொல். நம்மளோட வரலாற்றை திட்டமிட்டு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை நம்ம எண்ணி பார்க்க வேண்டும். முதலாக இப்ப நம்ம பறையன் சொல்றதுக்கு, நான் பறையன் சொல்றது சில இப்போ உள்ள இளைஞர்களே தயங்குறாங்க, இதை சொன்னா ஒரு இழிவான சொல்ல பார்ப்பாங்களோ அப்படின்னு. ஆனால் 1893 பறையன் என்கிற இதழ் நிறுத்தியவர் திவான் பகதூர் இரட்டமலை சீனிவாசன் அவர்கள். அதுபோல இங்க அம்பேத்கர் தான் சீர்திருத்தம் பண்ணாரு, ராமசாமி நாயக்கர் தான் சீர்திருத்தம் பண்ணாரு அப்படின்னு இந்த வதந்திகளை தயவு செய்து தலித்திய கும்பல் நிறுத்திக் கொள்ள வேணும். ஏன்னா 1922 சென்னை மாகாண சட்டமன்றத்திலே பொது பாதையில் பட்டியல் சமூகம் நடக்கலாம், பொது கிணற்றில் தண்ணீர் எடுக்கலாம் என்று தீர்மானம் கொண்டு நிறைவேற்றியவர் திவான் பகதூர் இரட்டமலை சீனிவாசன் அவர்கள் என்பதை இந்த தமிழ் சமூகம் மறந்துவிடக்கூடாது, இந்த பறையர் சமூகம் மறந்துவிடக்கூடாது. டாக்டர் இரட்டமலை சீனிவாசனுடைய புகழை திட்டமிட்டு கங்கணம் கட்டிக்கொண்டு இங்க திராவிடமும் தலித்தியமும் மறைக்கிறாங்க. இதில் தொடர்ச்சி வலியுறுத்திட்டு வரோம். தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பறவை தொடர்ச்சியா இதை நாங்கள் வலியுறுத்தி வந்துகிட்டே இருக்கோம். எங்களோட ஒற்றை குறிக்கோள் தமிழர்கள் மீது திணிக்கப்படும் திராவிடம் என்ற சொல்லையும், பறையர் பெருங்குடி சமூகத்தின் மீது திணிக்கப்படும் தலித் என்ற சொல்லையும் வேறறுக்க வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோடு தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பறவை பயணிக்கும். அதுபோல டாக்டர் இரட்டமலை சீனிவாசனுடைய 79வது வீரவணக்க நினைவேந்தல் நிகழ்விற்கு வீரவணக்கம் செலுத்த வருகின்றிருக்கக்கூடிய அனைத்து சாதி மதம் கடந்த அனைவரையும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பர் சார்பாகவும் வருக என இதுகரம் கூப்பி வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.